அல்லேலூயா. இதுல என்ன நடக்குது? யோசுவான்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. இந்த யோசுவா யார் தெரியுமா? ஆண்டவர் கானான் தேசத்துக்கு போக சொல்லுகிறார். போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்றாரு. யோசுவான்னு ஒரு பையனும் காலேபுன்னு ஒரு பையனும் என்ன செய்றாங்க? அந்த நாட்டை போய் பார்ப்பதற்காக தலைவர்களாக பிரபுக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 12 பேரை அங்கே அனுப்புகிறாரு. எத்தனை பேரை அனுப்புகிறாங்க? நாட்டை பிடிப்பதற்கு வேறு நாடு தேவன் இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற நாடுல எத்தனை பேர் இருக்காங்க? 7 ஜாதிகள் இருக்காங்க, 31 ராஜாக்கள் இருக்காங்க. இந்த 7 ஜாதிகளையும் கீழ்ப்படுத்த வேண்டும், 31 அரசர்களையும் கீழ்ப்படுத்த வேண்டும். அப்போ இந்த நாட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? மோசே. அப்போ மோசே சொல்லும்போது கர்த்தருடைய வாக்கின்படி இந்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் குடியிருக்கிற இடமானாலும் சரி, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடமானாலும் சரி, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய வருமானமானாலும் சரி, நீங்கள் உயர்த்தப்பட வேண்டியதான நல்ல பதவியாக இருந்தாலும் சரி, நல்ல நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். மனுஷனிடத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதாக இருந்தால் அதை யாராலும் பிடுங்க முடியாது, அது யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒன்னிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப தேவன் கொடுக்கிறதான இடத்துக்கு தான் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னை திம்னாத்து சேரா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தேவன் உன்னை கொண்டு வருகிறார். இன்னைக்கு எப்படி இந்த விகேபுரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, இது இந்த இடத்துல தேவனிடத்துல சேர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, இதே போல தேவன் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவனோடு தொடர்பு உள்ளவளாக இருப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இங்க எப்படி வாய்ப்பு கிடைக்கிறது? கர்த்தருடைய வாக்கின்படியே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய வாக்கின்படியே அவர் உனக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் போய் சொல்ல மாட்டார். இந்த உலக மனிதர்களை போல தேவன் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை மாதிரி உலகத்துல பொய் சொல்லுகிற தெய்வங்கள் நிறைய இருக்குது. உலகத்துல என்ன செய்யுது? தெய்வங்கள் என்ற பெயரில் எடுத்து மனிதனை தெய்வமாக்கி கொண்டு மனிதனுடைய பொய் பிரச்சாரம் உலகத்துல எவ்வளவோ பெருகி கொண்டிருக்கிறது. சாதாரணமாக இந்த உலகத்துல எடுத்துக்கொண்டா பொய் பிரச்சாரத்துக்கு அளவே இல்லை, விஞ்ஞானத்துக்கு அளவே இல்லை, ஞானம் என்ற பெயருக்கு அளவே இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? நம்ம எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கிறோம். இங்க ஞானம் கிடைக்காதா? இங்க கடவுள் நம்ம காட்சியளிக்க மாட்டாரா? இங்க தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? நாம் நல்ல இடத்துக்கு வர முடியாதா என்று பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். அருமையானவர்களே, தேவன் உனக்கு சொன்ன இடத்தை உனக்கு வாக்கின்படியே கொடுப்பார். தேவன் சொன்ன இடத்தை நீ ஜெபித்தால் தேவன் உனக்கு தருவார். நீ தேவன் சொன்ன இடம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இந்த யோசுவாவுக்கு தேவன் ஒரு இடத்தை சொன்னார். என்ன இடம்? திம்னாத்து சேராவை நான் உனக்கு தருவேன். என்ன தருவேன்? திம்னாத்து சேராவை உனக்கு தருவேன். திம்னாத்து சேரான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தேவன் என்ன செய்ய வரும்? ரெட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன். என்ன சொல்லுகிற? ரெட்டிப்பான நன்மைகள். இப்போ 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு 2000 ரூபா உங்க கையில் கிடைச்சு நான் என்ன சொல்லுவீங்க? இப்போ 1000 ரூபா எல்லாரும் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? வாங்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு 2000 ரூபா கிடைக்குதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னைக்கு 5000 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு 10000 ரூபா வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கு 50000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினா சந்தோஷம் இல்லையா? அது ரெட்டிப்பாக தேவன் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுகிறேன். தேவன் தருகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? ரெட்டிப்பான நன்மைகளை வழங்கக்கூடிய இடம். அப்போ இந்த ரெட்டிப்பான நன்மைகளை உனக்கு கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். யாரை விரும்புகிறார்? உங்களை மாதிரி என்ன மாதிரி யோசுவா போல ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். அவன் யாருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறான்? மோசேக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மனிதன், தேவனுடைய வார்த்தையின்படியே செய்யக்கூடிய மனிதன், தேவனை முகமுகமாக பார்த்து முகமுகமாக அவருக்கு முன்பாக பேசின ஒரு மனிதன். அவனுக்கு பேர் தான் என்னது? மோசே. அந்த மோசேக்கு இவன் யாரு? பணிவிடைக்காரன். அந்த மோசேக்கு இவன் யாரு? சர்வெண்ட். மோசேக்கு மட்டுமல்ல, அங்க இருக்கிற 6,00,000 புருஷர்களுக்கும் இவன் யாரு? மோசேக்கு எப்படி பணிவிடைக்காரனாக இருக்கிறானோ அப்படி 6,00,000 புருஷர்களுக்கும் இவன் யாரு? பணிவிடைக்காரனாக இருக்கிறான். கடவுளுக்கு முன்பாக மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறான். இந்த யோசுவா என்ன செய்தான்? கர்த்தர் சொன்னபடி எனக்கு எல்லா இடத்தையும் தேவன் தருவார்,
குறிக்கப்பட்ட எல்லா கோத்திரத்தும் 12 கோத்திரம், 12 கோத்திரமும் 11 கோத்திரத்துக்கும் இடத்தை பகிர்ந்து கொடுத்தாச்சு. ஆனா இவன் கடைசியில் என்ன